எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோலிங்கர் யோக நரசிம்மர் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், ஜூலை 13th வந்து நம்ம இங்கே போகிறதுக்காக ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இந்த ஷோலிங்கர் ஃபஸ்ட்டு புராண பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடிகை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. சோழ சிம்மபுரம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர், தாயார் பார்த்திங்கன்னா அமிர்தவல்லி தாயார், உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா பக்தவத்சலர். ஆழ்வார்கர் மங்களாசாசனம் பண்ண திருக்கோயிலில் வந்து திவ்ய தேசம்னு அழைக்கப்படுது. அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் 65வது திவ்ய தேசமாக இது கருதப்படுது. இது தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களில் வந்து அடங்குது. இங்கே மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார்கள் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீமத் நாதாமுனிகள், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், இவங்க எல்லாருமே இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 மாதங்களும் நரசிம்மர் யோக நிலையில் இருக்கிறதாகவும், கார்த்திகை மாதம் மட்டும் அவர் கண் திறந்து பார்க்குறதாக பக்தர்கள் நம்பப்படுகிறது. அதனால் கார்த்திகை மாதம் வர 5 வெள்ளிக்கிழமை 5 ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷ காலமாக இருக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வந்து குவிகிறாங்க. சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த பக்தவத்சல பெருமாள் அந்த திருத்தலத்தில் தான் இங்கே வந்து திருவிழா வந்து நடக்குது. அது இல்லாமல் வைகாசி மாதம் வர நரசிம்மர் ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து கொண்டாடப்படுது. இந்த கோவிலுக்கு செல்லணுன்னா 1305 படிகள் கொண்ட மலை மேலே ஏறி தான் நம்ம போகணும். இப்போ நம்மளுக்கு ரோப் கார் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. இரண்யனை வதம் பண்ணிவிட்டு பிரகலாதருக்கு காட்சி கொடுத்த நரசிம்மரை அதே கோலத்தில் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகளும் இந்த மலை மீது அமர்ந்து தவம் புரிகிறாங்க. அப்போ சில அரக்கர்கள் வந்து இடையூறு பண்ணுறாங்க. இதை பார்த்த ராமர் வந்து ஆஞ்சநேயரை அனுப்பி அந்த அரக்கர்களை வந்து தகத்தெறிய சொல்கிறாரு. அப்போ ஆஞ்சநேயரால் அது முடியாமல் போக ராமர் வந்து சங்கும் சக்கரத்தையும் அவருக்கு அனுப்பி அந்த சப்த ரிஷிகளை காக்க சொல்லி கட்டளையிடுறாரு. அதன்படி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரும் அதை பண்ணுறாரு. இந்த ரிஷிகளின் தவத்தின் பலனாக பெருமாள் வந்து நரசிம்மராகவே இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆஞ்சநேயரை பார்த்த நரசிம்மர் வந்து இதே சங்கு சக்கரத்தோட யோக நிலையில் இங்கே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கணும், காத்தருளணும்னு கட்டளையிடுறாரு. அதனால தான் இந்த மலை மீது வந்து நரசிம்மரும் யோக நிலையில் இருக்கார். அதுக்கு பக்கத்துலேயே சின்ன மலை மீது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரும் யோக நிலையிலே காட்சி கொடுக்குறாரு. இந்த சின்ன மலையில் இருக்க ஆஞ்சநேயரோட கண்கள் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க பெரிய மலையில் இருக்க நரசிம்மர் திருவடியை பார்த்த மாதிரி யோக நிலையில் அமைஞ்சிருக்கு. இந்த மொத்த நரசிம்மர் மலையும் பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி உயரமுள்ள கடிகாச்சலம் என்ற மலை மீது வந்து அமர்ந்திருக்கிறார் மூலவர். அருகில் உள்ள சிறிய மலை மீது சங்கு சக்கரத்தோட ஆஞ்சநேயர் 4 கைகளோட காட்சி கொடுக்குறாரு. கீழே உற்சவர் பார்த்திங்கன்னா பக்தவத்சலராக அருள்பாலிக்கிறார் பக்தர்களுக்கு. இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடிகை, அதாவது 24 நிமிஷம் இருந்தாலே மோட்சத்துக்கு போகலான்றது ஐதீகம். அதனால தான் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா திருக்கடிகை அப்படின்னு இந்த புராண பெயர் இருந்திருக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிறப்பான வழிபாடுகள் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா புத்தி சுவாதீனம், பில்லி சூன்யம், ஏவல் இதெல்லாம் தகத்தெறியத்துக்கு இங்கே ரொம்ப இதுவாக வந்து பிரார்த்தனைகள் நடைபெறுது. அது இல்லாமல் தீரா நோய்களும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வழிபட்ட குணமடையுது. சப்த ரிஷிகளுக்கு கோபம் தணிந்து யோக முத்திரையில் தியான கோலத்தில் வந்து இங்கே நரசிம்மர் காட்சி கொடுக்குறாரு. சுவாமி அமைந்திருக்கும் பாறை வந்து அடிவாரம் வரை ஒரே மலையை சேர்ந்த குன்றினால் அமையப்பெற்றதுன்றது ஒரு அதிசயம். ஆஞ்சநேயர் 4 கைகளில் 2 கைகளில் சங்கு மற்றும் 2 கைகளில் பார்த்திங்கன்னா ஜபமாலையோட இங்கே வந்து யோக நிலைய ஆஞ்சநேயரும் அமர்ந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு. இங்கே மேலே இருக்க நரசிம்மர், பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர், கீழே இருக்க உற்சவர் அமைந்திருக்கும் அந்த பக்தவத்சல கோவில் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து இது திவ்ய தேசமாக கருதப்படுது. இந்த புண்ணிய ஸ்தலத்தில் எல்லாரும் வழிபாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.